ஹாய். ரீசென்ட்டா ஆசியா கப் இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கறதுக்காக போயிருந்தேங்க. அப்போ எனக்கு ஸ்டேடியம்ல வந்து நான் 2 டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தேன். ஒண்ணு வந்து ரிசர்வ்ட் சீட்ஸ், இன்னொன்னு வந்து அன்ரிசர்வ்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்ம தான் டிக்கெட் எடுத்துட்டோமே, அதனால ரிசர்வ்ட் சீட்லயே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சொன்னாங்க, "நோ, நோ, நீங்கலாம் இங்க அலோவ்ட் கிடையாது. இது வந்து ஒன்லி ஃபார் கிரிக்கெட் பிளேயர்ஸ்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம என்னதான் நம்ம டிக்கெட் வச்சிருந்தாலும், நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற பிளேஸ்ல தான் நம்ம உட்கார முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா? தட் இஸ் மீன் பை ரிசர்வ்ட் பிளேசஸ்ல வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா டைட்டிலில் ஜாவா கீவேர்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் மேட்ச் பற்றி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜாவாவில் வந்து அந்த லாங்குவேஜை கிரியேட் பண்ணும்போதே ஒரு சில வேர்ட்ஸை வந்து தே ரிசர்வ் ஃபார் தயர் பர்பஸ். சரியா? ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ சிங்கிள் லைனில் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் இன் ஜாவா இஸ் கால்ட் எஸ் அ கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலில் வந்து ஒரு ஃபன் பேசிக்காக உங்களோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கான்செப்டை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.